இனி ஒரு 10 நாள் அல்ல, இனி ஒரு 20 நாள் அல்ல, இனி ஒரு 30 நாள் அல்ல. திரும்ப திரும்ப வசனத்தை கேட்கணும். கேட்டு 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 இப்போ இந்த மேட்டர் எங்க வர பேசப்படுது தெரியுமா? சவுல் இடத்தில் பேசப்படுகிறது. சவுல் சமூகத்தில் இப்போ தாவீது வந்து நிற்கிறான். எப்படி தாவீது விசுவாசம் எங்க கொண்டு விட்டுச்சு பாருங்க. இந்த வார்த்தை எங்கிருந்து பேசப்பட்டதோ, எங்கிருந்து வெளிப்படுத்தப்பட்டதோ. சவுல் தானே சொல்லுவாரு, அவனை கொல்றவனுக்கு நான் இதை பண்ணுவேன். அந்த இடத்துல இப்ப தாவீது வந்து நிற்கிறான். ஆமா, நமக்கு தூரத்திலிருந்து வார்த்தை வருகிறது. இந்த வசனத்தை ஆமா நீங்க விசுவாசித்து உறுதியா நின்னீங்கன்னா உங்க காரியம் தான் தேவ சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்க. அப்ப எல்லாரும் கோலியாத்துக்கு மேல ஒரு பயம் இருந்தாலும் எல்லாருக்கும் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது மேல ஒரு ஆசை இருக்கிறது. எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் யாருடைய ஃபைல் தான் கையில் எடுக்கப்பட்டது தெரியுமா? இந்த விசுவாசிச்ச தாவீதுனுடைய ஃபைல் தான். தாவீது அவன் யுத்தத்துக்கு ப்ரிப்பேர்டா போகல. அப்படின்னா அவன் வேற மாதிரி போயிருப்பான். அவன் நார்மலா மெய்ப்பன் போடுகிற ட்ரெஸ், இடுப்புல எப்பவுமே ஒரு கவுன் வச்சிருப்பார், ஒரு அடப்பையும் வச்சிருப்பார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சிருப்பார். ஆனா இங்க இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போனதாட்டு தெரியவில்லை. ஆமென். இவ்வளவுதான். இதுல யுத்தத்துக்கு போறது மாதிரியா இருக்கு இல்ல. ஆனா செய்தி வருது பாருங்க, செய்தி வருது பாருங்க. நம்ம தொய்ந்து போகும்போது ஆமா நாம் ஆண்டவரே எனக்கு என்கிட்ட ஏதாவது பேசுங்க, பேசின வார்த்தை எனக்குள்ள ஃபெய்த்தை கொடுக்கணும். கொடுக்கலையா நான் அதை திரும்ப கேட்கணும், இதெல்லாம் செய்யாம ஆண்டவரே என்னை விசுவாசம் உள்ளவனாக்கும் அப்படி சொன்னாலும் ஆக முடியாது. இப்படிதான் சீஷர்கள் கேட்பாங்க, எங்களை விசுவாசத்திலே வர்த்திக்க பண்ணும். உடனே ஆண்டவர் ஃபூ நான் வச்சுக்கோ அப்படியே சொன்னார் இல்ல. ஆண்டவர் அவனை செயல்பட சொன்னார். என்ன நான் விசுவாசம் உள்ளவன் ஆகாமல் என் காரியத்தை எல்லார்ட்டையும் சொல்லி அழ முடியுமே தவிர யார்கிட்ட மட்டும் சொல்லி அழ முடியாது தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லி அழ முடியாது. நீங்க மனுஷன் 4 மனுஷங்க கிட்ட அல்லது ஒரு 2 மனுஷங்க கிட்ட நீங்க உங்க காரியத்தை சொல்லி அழுறவங்களா இருப்பீங்கன்னு வைங்களேன். ஆண்டவர் சமூகத்தில் உங்களால சொல்லி அழ முடியாது. அழ முடியும் அல்லது சொல்ல முடியும், ஆனா சொல்லி அழ முடியாது. ஏன்னா அதை நம்ம இன்னொரு ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். அதனாலதான் அந்த பர்திமையை பார்த்து படிக்க வேண்டிய விஷயம். வர வழியில வர ஒருத்தன்ட்ட கூட எனக்கு பார்வை தாங்கன்னு கேட்கவில்லை. அந்த விஷயத்தை நான் பெண்டிங்ல வச்சிருக்கிறேன். அது யார்கிட்ட கேட்கணுமோ அவர்கிட்ட தான் கேட்பேன். மற்றவங்கள்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கிறேன். ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க ஐயா, ஏன்னா எனக்கு வேற வாழ்வாதாரம் இல்லை. அது அவன் இப்போதைக்கு பார்வை கிடைக்கிறது வரைக்கும் அவனுக்கு தொழில் என்ன தொழில் தான்? பிச்சை எடுக்கிற தொழில் தான். அவன் உட்கார்ந்து இருக்கிறான், கேட்கிறான். அதனாலதான் ஏசு அவனை கூப்பிட்டு சொல்றாரு, கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஒரு 2 பன்னும் ஒரு டீயும் தாங்க ஆண்டவரே. கேட்டானா? கேட்கல. ஆண்டவரே எனக்கு பார்வை தாங்க. ஆமென். ஆண்டவர் நிதிரவன் சொல்லார், நீ விசுவாசித்தபடி உனக்கு இந்த விஷயத்தை எத்தனை பேர் அதட்டு நாங்க ஒருத்தங்க கிட்ட கூட வைக்கல. நீங்க ஆண்டவர் குறித்து கேட்க 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 உங்களுக்குள்ள எழும்புற விசுவாசம் எந்த நிலையில கொண்டு போய் விடும் தெரியுமா? இந்த விஷயத்தை நான் இனி எந்த மனுஷங்கிட்டையும் வைக்க மாட்டேன். இந்த காரியத்தை நான் என் கர்த்தர் இடத்தில் தான் வைப்பேன். இந்த தாவீது அதனால ரெண்டு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கிறான். ஒரு காரியம் இந்த விசுவாசத்தை தூண்டுகிற காரியத்தை கேட்க விரும்புகிறான். இன்னொரு காரியம் விசுவாசத்தை அவன் அடிக்க நினைக்கிற காரியத்தை கேட்க விரும்பல. அவன் சகோதரன் சொல்கிறான், உன் துணிகரம் தெரியும், அது தெரியும், உன்னை பத்தி தெரியாதா? அப்படி இப்படி பேசும்போது நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு 1 சாமுவேல் 17:30 அவனை விட்டுட்டான். திருப்பி அங்கிருந்து கேட்டுட்டு இருந்தா மொத்தத்துல போய் ஆமென் கோலியாத்து கிட்ட தாவீதே வாலண்டியரா போய் அவன் இப்படி பேசுறதுக்கு அந்த பட்டயத்தை எடுத்து நீ வேணா குத்து அப்படி இல்ல. அவனை விட்டு போயிட்டான். பவுலை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி வாசிங்க எடுத்தீங்கன்னா வாசித்து சிலர் கடினப்பட்டு சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். 9வது வசனத்தை கவனிங்கள். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகிய கூட்டத்துக்கு அப்படியே பாஸ் பண்ணுங்க, நல்ல கவனமா கேளுங்க. அறியாமையில அவிசுவாசியா இருப்பாங்க பாருங்க. அறியாமையில அவங்களெல்லாம் நம்ம அணைத்துக் கொள்ளணும். அதாவது பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவனை சேர்த்து கொண்டு. ஆனா சிலர் கடினப்பட்டு என்ன வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன்
அப்படி இருக்கிறாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்பி இருப்பாங்க தெரியுமா, அவங்கள நிந்திச்சுட்டே இருப்பாங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகள் ஆகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது பவுல் என்ன பண்றார் பாருங்க. நான் வாசிக்கிறேன். அவன் அவர்களை விட்டு விலகிறான். இதான் ரொம்ப முக்கியம். ஆமென். என்ன பரியாசம், என்னுடைய ஃபெய்த்தை பரியாசம் பண்ணுவாங்க, என்னுடைய விசுவாசத்தை நிந்திப்பாங்க. ஆனா நான் திருப்பி அதிலே இருந்துட்டு இருந்தேன்னா நான் டவுன் ஆயிருவேன். அதனால பவுல் என்ன பண்றாருன்னா அவர்களை விட்டு விலகிறான். தாவீது தன் சகோதரன் தன்னை நிந்திக்கிறான், அவனை விட்டு விலகிறான். இன்னைக்கு சில காரியத்தை விட்டு விலகாததுனால சபைக்குள்ள எழும்பின விசுவாசம் வீட்டுல போனதும் டவுன் ஆயிட்டு. விலகணும்னா உடனே டைவர்ஸ், அப்படி இல்லை. விலகணும் தெரியும், அந்த சத்தம் இனி என் காதுல விழவிடக்கூடாது. நான் அவன் உடனே வேற ஏதாவது. இயேசுவை பார்த்திருக்கீங்களா? சில காரியத்தை அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னே பேசும்போது அவர் சும்மா வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா மண்ணில். ஆமா, சில பார்க்க எங்க வீட்டு முன்னாடி மண்ணில் இருந்தா நாங்களும் விளையாடி இருப்போம். இல்ல, அவர் அந்த மைண்ட் அதுலயே வைக்கல. இயேசு கிறிஸ்து சொந்த ஊர்ல போகும்போது ஜீசஸ் அப்படிதான் பண்றாரு. இவன் தச்சகனுடைய குமாரன் அல்லவா? இயேசு விலகி போயிட்டாருன்னு இருக்கு பைபிள்ல. அங்க நிறைய பிணியாளிகள் வராங்க. அங்கே அவர் ஒரு அற்புதமும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஆண்டவரே நீங்க இப்படி கிளம்பிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இயேசுவால் அது கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு அவர் கிளம்பிட்டார். நம்மள டவுன் ஆக்குறான் சுத்தி இருந்து. பவுல் பாருங்க, அவர் விசுவாச வீரன், எல்லாம் ரைட்டு தான். அவர் விலகுனது மட்டும் இல்ல, அவன் வார்த்தையை கேட்டு கொஞ்சம் விசுவாசிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க. ஆமென். சிறு சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு தீரன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில அங்க போய் அவன் பேசிட்டு இருக்கிறான். வேண்டாமா? வேண்டாம். சிலர் இருக்கிறாங்க தெரியுமா, எக்கேறு கட்டு போட்டு நான் போயிடுறேன், என் குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன, நான் வந்துருவேன். அப்படி இல்லை. அவன் அதுல உத்தரவாதம் எடுக்கிறான். ஒரு பவுலுக்கு நிக்க முடியல. பவுல் பார்க்கறான், நம்மளே டவுன் ஆக்க பாக்குறாங்க. அப்ப விசுவாசத்துல இப்ப எழும்பனவன் அவனையே நம்ம கூட்டிட்டு போவோம், கூப்பிடுறான், வாங்க நம்ம இங்கிருந்து போயிடுவோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் கேட்க வேண்டாம். சில காரியம் அதனாலதான் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுமா. அது என்னன்னு கேட்போம், என்னன்னு கேட்பாங்க. சில பிள்ளைங்க பாருங்க நல்ல ஸ்பிரிச்சுவலா தான் வளருவாங்க. சில சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது ஃபீட் பண்ணி விடுவாங்க. ஒரு மாசம் அல்லது 2 மாசம் அல்லது 2 வாரம் சொந்தக்காரங்க வீட்டில் போய் நிற்பாங்க பாருங்க. அவங்க எதையாவது ஊட்டி விட்டுருவாங்க. அதுவரை பைபிள் படிச்ச பிள்ளை அதுக்கப்புறம் பைபிள் படிக்காது. அதுவரை ஜெபிச்சுட்டு இருக்கிற பிள்ளை அதுக்கப்புறம் ஜெபிக்காது. அதுவரை ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிற பிள்ளை அதுக்கப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவரை படைத்தது யார்? என்ன ஒரு விஞ்ஞானி! ஏதோ ஒன்று ஃபீட் பண்ணிடுவாங்க. அப்ப பவுல் பாருங்க, அவர் நான் என்ன காக்குறது மட்டும் இல்ல, என் கூட இருக்கிறவங்க என் வார்த்தையை கேட்டு நம்பிட்டு வரான் 4 பேர், அவனும் காக்கப்படணும். அவர்களை பிரித்து பவுல் தூரம் போனான். பவுல் அந்த இடத்துல இருந்து அப்பாலே போ சாத்தானே அவங்கள துரத்தல. நம்மளை எப்போ எந்த காரியம் டவுன் ஆக்கும்னு நமக்கு தெரியும். எப்பவுமே நீங்க பாருங்க, அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள், ஒரு செடி உண்டு. அந்த செடிக்கு பேர் டச் மீ நாட். அது எப்படி சொல்லுவாங்க? தொட்டா இல்ல, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க தொட்டா. புரியல பாத்தீங்களா? அதான் அது தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க, தொட்டா வாடி. அந்த செடிக்கு ரியல் நேம் என்ன தெரியுமா? டச் மீ நாட். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன தொடாத. ஆனா ஒரு 10 செடி இருக்கு, நம்ம போறோம், இந்த செடி சென்டர்ல இருக்கு, நம்ம எந்த செடியை தொடுவோம் தெரியுமா? நான் பார்த்தேன்னு வைங்களேன், பிரைஸ் லார்ட் ஹalleluya அப்படி வச்சுட்டு வருவேன். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? எதுக்கு தொடுறோம் சொல்லுங்க? அது சுருங்குறத பார்க்கிறோம். ஏன் வேற செடியை தொட மாட்டேங்கிற? அப்படி தொட்டாது. நீ தொட்டா சுருங்க மாட்டேன்னு தெரிஞ்சா உன்னை தொட மாட்டான். நீ தொட்டா சுருங்குவேன் தெரிஞ்சா நம்மளே தொடுறோம். இதான் சத்துரு. இவனை இங்க தொட்டா சுருங்குவான். கரெக்ட். இவனை இங்க தொட்டா சுருங்குவான். நம்மளே எப்படி செய்யறோம்? நம்மளை விட வித்தக்காரன்.
நம்ம போர்டெல்லாம் வச்சலாம், டச் மீ நாட் போட தொட மாட்டான். சும்மா ஒரு பில்டிங் கட்டுங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா மறைச்சு கட்டுங்க, அது என்னது அப்படிமா. இதான் உலகம். தொடாத இந்த செடிக்கு பேரு நம்ம அதை எப்படி மாத்தி வச்சிருக்கோம் தெரியுமா? தொட்டா தொட்டா அது மாதிரி தொடாத, இந்த செடிக்கு பேரு தொடாத. ஆனா நம்ம பார்த்தா அது சுருங்கலன்னா சங்கடமாயிரும் நமக்கு. ஒழுங்கா வைக்கல. ஆமே. பிள்ளைங்கள்லாம் கூட்டு காட்டு, அது டச் பண்ணு, அது சுருங்கலடி, ஒழுங்கா வைக்கலடி, அதுக்கு மேல அது கிட்ட கொண்டு போ. இப்படிதான் சத்துரு பண்ணிட்டு இருப்பான். இவனெல்லாம் தொட முடியாத கிட்ட போய் அவனை பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இப்படி இவ்வளவு வை, அவ்வளவுதான் சுருங்கிடுவான். ஆமே. கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து சிரிக்காம சுருங்கிடுவான். எத்தனை பேர் இப்படி சுருக்கிறான் தெரியுமா? இந்த விசுவாசம் தான் என் ஆண்டவர்கிட்ட நெருங்க வைக்கும். இந்த தகப்பன் ஆண்டவரிடத்துல வருவதற்கு காரணமே அவன் விசுவாசம் உள்ள வரான். தன் பிள்ளையை தூக்கிட்டு வரான். காரியத்தை இன்னைக்கு 5 காரியம் தான். ஆனாலும் இந்த ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் ஆனதுனால இதை நான் சொல்ல, நம்மளுடைய காரியத்தை கரெக்டா ஆண்டவர்கிட்ட கொண்டு போக முடியல. ஏன் தெரியுமா? நமக்கு நம்பிக்கை இல்லை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. நம்புவே ஆண்டவர் ஏன் வார்த்தைகளை தருகிறார்? வசனத்தை எதுக்கு தர்ற தெரியுமா? பலப்பட. அப்படி பலப்பட்டு வாழ்ந்தவன் தான் யார் தெரியுமா? தாவீது. எனவே தான் ஆண்டவர்கிட்ட சொல்வார், ஆண்டவரே நீ என்னை நம்ப பண்ணின வார்த்தையும் அது அடியனுக்காக நினைத்தரணும். விசுவாசம் உள்ளவனாக. 2வது காரியம், விசுவாசத்தை தளர விடாதிருங்கள். இங்கே இந்த தகப்பன் நம்பிக்கையோடு இயேசுவினிடத்தில் வருகிறான். வந்தபோது யார் இல்லங்க? இயேசு இல்ல, மாறாக யார் இருக்கிறாங்க? எத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க? 12 சீஷர்ல 3 சீஷரை இயேசு கூட்டிட்டு போயிட்டார். இப்ப எத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க? 9 சீஷர்கள். இந்த 9 சீஷர்களும் யாரு? சீஷர்கள். இப்படி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்த்தேன், ஆக்சுவலா இதை விட பயங்கரமா எதிர்பார்த்தேன். இந்த 9 சீஷர்களும் யாரு? திருப்பி அதே சொல்றீங்க பாருங்க, அதை திரும்ப கேட்பேன். இந்த 9 சீஷர்களும் பிசாசுகளை துரத்துகிற வரம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். இவங்களுடைய மினிஸ்ட்ரியை ஜீசஸ் எப்படி சொல்றாரு தெரியுமா? சாத்தான் எப்படி விழுகிறதை காண்கிறேன்னு சொல்றாரு தெரியுமா? மின்னலை போல விழுகிற அந்த அளவுக்கு கிருபை அவங்களுக்கு இருக்கு. அப்போ இங்க போகும்போது இப்போ ரொம்ப கிருபை பெற்றவங்க இருக்கும்போது பல நேரத்துல நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இயேசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, பாஸ்டர் இருந்தா போதும். 9 பாஸ்டர் ஜெபம் பண்ணியும் அவனுக்கு நடக்கல. விசுவாசம் உள்ளவனாகும் போது, நம்ம விசுவாசம் உள்ளவர்கள் ஆயிட்டோம்னு வைங்களேன், அடுத்து நமக்கு வருகிற சோதனை என்ன தெரியுமா? விசுவாச பரீட்சை. அந்த பரீட்சை என்ன தெரியுமா? 9 பேர் என்ன அடையாளம் வேணாலும் போடலாம். ஒரு ஆளை ரைட்டுங்கலாம், ஒரு ஆளை லெப்டுங்கலாம், ஒரு ஆளை சீனியர் பாஸ்டருங்களாம், ஒரு ஆளை பிஷப்புங்களாம், ஒரு ஆளை தீர்க்கதரிசிங்களாம், என்ன அடையாளம் போடலாம். இவங்க எல்லாம் ஆல்ரெடி பிரேயர் பண்ணி நிறைய மிராக்கிள் நடக்குது. இவங்க கை வைக்கும் போது பிசாசு ஓடுது. அவ எதிர்பார்ப்போடு வரும்போது இயேசு அங்க இல்ல. ஆனா இவங்க 9 பேரும் சேர்ந்து அவனுக்கு என்னெல்லாமா பண்ணி பாக்குறாங்க. தனித்தனியா ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, தண்ணி தெளிச்சு ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, எண்ணெய் ஊத்தி ஜெபம் பண்ணி பாக்குறாங்க. 9 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பாக்குறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்களால் கூடாமற் போயிட்டு. அதாவது விசுவாசம் இல்லாம இருக்கும்போது உண்டாகிற சோர்வை விட விசுவாசத்துல கொஞ்சம் எழும்பிட்டு
தளர்வு வரும் பாருங்க, அந்த சோர்வு இருக்கு தெரியுமா, அது சோர்வு இல்லை, அது தளர்வு, தளர்ந்துட்டோம். அதாவது எந்த எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருந்தவன் மோசே. ஒண்ணுமே வேண்டாம், எந்த டிமாண்டும் கிடையாது, எனக்கு இப்படி வாழ்க்கை வேணும், ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, ஏதோ இருந்துட்டு போறேன் இருந்தவனை ஆண்டவர் முச்சடியில் எழுந்தருளி வா வா கூப்பிட்டு, ஒன்னு நான் இருக்கிறேன், நான் உனக்கு வாயா இருப்பேன், நீ மட்டும் பார்வன் கிட்ட போய் பார்வன் அலறுவான் பாரு, அப்படி இப்படி சொல்லி மோசையை உசுப்பேத்தி அனுப்பிவிட்டு மோசே அங்க போய் நின்று மோசே ஆரோனை பார்த்து அப்படின்னு, ஆரோன் என் ஜனத்தை போக விடு, ஒழுங்கா போய் வேலையை பாரு, போக விடா, இவனுக்கு சம்பளம் கொடுக்காத, வேலையை ஜாஸ்தியாக்கு, இப்படி சொன்னது மோசே. நான் கேட்டேன், ஆண்டவரே நான் ஒழுங்காதானா இருந்தேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி பண்றீங்க? இதுதான் நம்ம தளர்ந்துரும், நம்ம சோர்ந்து போயிரும். விசுவாசி அவன் என்றும் பதரா, விசுவாசி அவன் என்று பதரா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு இயேசுவை புகழ். சில நேரத்துல அப்படிதான், சில செய்திகள் இங்க எல்லாம் ஜெபம் பண்ணி, இந்த இடத்துல ஜெப விண்ணப்பம் நான் கொடுத்தேன், அவங்க ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் கிடைச்சு, இந்த இடத்துக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் கிடைச்சு, இந்த மீட்டிங் போனேன், அவங்க தலையில கழிச்சு அற்புதம் நடச்சு, எல்லா இடத்துக்கும் ஜெப விண்ணப்பம் கொடுத்தாச்சு, ஃபோன் பண்ணியும் சொல்லி பார்த்தாச்சு, கையும் வச்சாச்சு, காலும் வச்சாச்சு. ஆனா இன்னும் சிலர் ஆண்டவர் ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப யூனிக்கா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆரம்பத்தில் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 9 பேருக்கும் இந்த கிஃப்ட் இருக்கு. அப்படி இருந்தும் இதை துரத்த கர்த்தர் எந்த ஒரு கிஃப்ட்னாலும் சரி, பரத்தில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து அங்க ஓகே பண்ணாம இங்க கிஃப்ட் வைக்கலாம், ஓபன் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சில கிஃப்ட் எல்லாம் நம்மளால அப்படி ஒரு ஒட்டு போட்டுருவாங்க பாருங்க. சில கொரியர் வரும், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திருப்பி இது எங்க அட்ரஸ்ல அனுப்பிடலான்னு வர தோணும். அப்படி சுத்து 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 மொத்தம் ஒரு லெட்டர் இருக்கும்ல, அது என்ன கொரியரா இருக்கும் அப்படிதான் இப்போ மைண்டு போயிருக்கும். ஒரு லெட்டர் தான், அது உள்ள ஒரு சுத்து ஸ்டாப்பிள் பிரிண்ட் பண்ணி சுத்து அதை பிரிக்கிறதுக்குள்ள அப்படி ஆயிரும். ஆமென். சில கிஃப்ட் இருக்கும், நம்மளால என்ன பண்ண முடியாது தெரியுமா? பரலோகம் ஓகே சொல்லாம நம்மளால ஓபன் பண்ண முடியாது. ஆமென். அதுன்னு அர்த்தம் என் கையில கிஃப்ட் இல்லைன்னு இல்லை. பல நேரத்தில் நம்ம இப்படிதான் தளர்ந்து போறோம். இல்லை இல்லை இல்லை. ஆமென் ஆமென். அதனாலதான் சீஷர்கள் எங்களுக்கு அந்த கிருபை தாங்கன்னு கேட்காம எப்படி கேட்டாங்க தெரியுமா? எங்களால ஏன் கூடாம போயிட்டு, நீ அவசரப்பட்டு இழுத்து பார்த்த வரல, மொத்தத்துல லாக் ஆயிட்டு பொறுமையா இருந்து, அதான் ஜெபத்தினாலும் போவல். சில பார்த்துருக்கீங்களா, சிலதெல்லாம் அவசரப்பட்டு இழுப்பாங்க, மொத்தமா லாக் ஆகி, சிலர்லாம் கீயை போற வேகத்துல டோருக்குள்ள போட்டு திருப்பாங்க, உடஞ்சி உள்ள இருக்க பாதி கையில் எடுப்பான். கொஞ்சம் பொறுமையா திறந்திருந்தா நீ இருந்து உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அண்டு இதெல்லாம் உனக்கு அவசரப்பட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒருவேளை இந்த 9 பேரும் கை வைத்து, 9 பேர்லாம் தேவையில்லை, ஒரு ஆளே போதும், ஜெபம் பண்ணி இந்த பையனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருந்தா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் வாஸ்தவம்ல, அநேக பிணியாளிகள் வந்தாங்கன்னு, அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருந்திருப்பான். ஆமென். ஆண்டவர் அங்க சுகம் கிடைக்க அனுமதிக்காதது எதுக்கு தெரியுமா? ஆமென். அங்க அனுமதிச்சிருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் பேசப்பட்டிருக்காது. நாளைக்கு சாட்சி உண்டாவதற்காக சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்காம, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சில காரியத்தை அவரே டீல் பண்ண விரும்புறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியத்தை அவரே. அதனாலதான் சங்கீதம் 91 ஒரு வசனம் இருக்குல்ல, அவன் உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சொல்லிட்ட
அப்படியே கீழே இருக்கும். ஆபத்துன்னு ஒண்ணு வரும், அவனுக்கு பிரச்சனைன்னு வரும். அப்படி ஆபத்து வரும்போது, ஆபத்தில் கேப்ரியல் அவனை கூட, மீகாவேல் அவன் கூட இல்ல இல்ல இல்ல, சில பிரச்சனையில தூதர்கள் எல்லாம் அனுப்ப மாட்டேன், நானே. நல்ல கரங்களை சாட்சி, நானே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் அதுதான் டீல் பண்ண விரும்புறார். ஹalleluya. கடலாழத்திலும் அக்கினி